ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம். ஓகேங்களா, டாபிக் போகலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப் எல்சிஎம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஃபேக்டர்ஸ்னால் என்னன்னு பார்த்துருவோம். ஓகேங்களா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துருவோம். ஃபேக்டர்ஸ்னால் என்னங்கிறது, ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுருங்க. எக்ஸாம்பிள் 100ன்னு வச்சுருங்க. இந்த 100-ஐ எந்த நம்பராலலாம் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0 வருமோ அது 100ஓட ஃபேக்டர். ஓகேங்களா, 1ஆல் டிவைட் பண்ணால் 0 வரும், 5ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வராது, 10, அதுக்கப்புறம் 20, நெக்ஸ்ட்டு 25, 50, நெக்ஸ்ட்டு 100. ஓகேங்களா, 100ஓட ஃபேக்டர்ஸ் இந்த நம்பர் எல்லாம். ஓகேங்களா, இதை தான் இதில் சொல்லியிருக்கேன். நம்பர் which divides the number completely without remainder. ஓகேங்களா, இப்போ 50 எடுத்திங்கன்னா 1, 5, 10, 20, 50. ஓகேங்களா, இதுதான் இதோட ஃபேக்டர்ஸ். ஃபேக்டர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா லிமிட்டட் நம்பராக தான் இருக்கும். மீன்ஸ் வந்து நம்ம கவுண்ட் பண்ண முடிஞ்ச அளவு நம்பராக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 50ஸுக்கு 1, 5, 10, 10, 25, 50 5 தான். ஓகேங்களா, இதே மாதிரி 100 பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் வேணாலும் எடுத்திங்கன்னா ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான் இருக்கும். இப்போது அதை தான் ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அடுத்து ஃபேக்டர், இந்த நம்பருக்கு ஃபேக்டர் பாருங்கள், எல்லாமே ஃபேக்டர் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தி கிவன் நம்பர். இப்போ 50க்கு ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 1 லெஸ் தென் 50, 5 லெஸ் தென் 50, 10 லெஸ் தென் 50, 25 லெஸ் தென் 50, 50 ஈக்குவல் டு 50. ஓகேங்களா, மேக்ஸிமம் வந்து எப்போவுமே ஃபேக்டர்ஸ் வந்து அந்த கிவன் நம்பர் தான் இருக்கும் மேக்ஸிமம். அதுதான் ஃபேக்டர்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தி கிவன் நம்பர். ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுடுங்க. இந்த கான்செப்டால் தான் நம்ம வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், ஏன்னா ஃபேக்டரில் ஹையஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஹையஸ்ட் ஃபேக்டர் 50. ஓகேங்களா, அதனால தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டருங்க கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, லோவஸ்ட் காமன் ஃபேக்டரும் நம்ம கண்டுபிடிக்கலாம், பட் நம்ம ப்ராப்ளம் இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் மட்டும்தான் நம்ம இது பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ இது எப்படின்னு கேட்டேன். இப்போ ரெண்டு நம்பர் இருக்குன்னு வச்சுருங்க, 50, 75ன்னு ரெண்டு நம்பர் இருக்குது. ஓகேங்களா, இந்த ரெண்டு நம்பரும் 25ஆல் டிவைட் ஆகும். 25 வந்து இந்த ரெண்டு நம்பருக்கும் காமன் ஃபேக்டர். கரெக்டுங்களா, 50யும் 25ஆல் டிவைட் ஆகும். என்ன சொல்ல வர்றாங்கன்னா 50 ப்ளஸ் 75ம் 25ஆல் டிவைட் ஆகும், 50 மைனஸ் 75ம் 25ஆல் டிவைட் ஆகும். இப்போ ரெண்டு நம்பருக்கும் காமன் ஃபேக்டர் இருக்குன்னு வச்சுருங்க. இப்போ 50 75 விட்டுருங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து 9, 27, 3 இதோட காமன் ஃபேக்டர். 3ஆல் 9ம் டிவைட் ஆகும், 27 டிவைட் ஆகும். அப்படி டிவைட் ஆச்சுன்னா இந்த ரெண்டு நம்பரோட சம்மு அல்லது டிஃபரன்ஸ் ரெண்டுமே 3ஆல் டிவைட் ஆகும். அதை தான் இதில் சொல்லியிருக்கு. இஃப் பி இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் சி அண்ட் டி, தென் பி இஸ் தி ஃபேக்டர் ஆஃப் ஏ ப்ளஸ் பி அண்ட் ஏ மைனஸ் பி. ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுருங்க, நிறைய ப்ராப்ளமில் இந்த கான்செப்ட் யூஸ் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் ஆஃப் அ நம்பர். இப்போ 2ன்னு ஒரு நம்பர் தந்திருக்காங்க, இதுக்கு மல்டிபிள் என்னென்னா 4, 2லேருந்து ஆரம்பிக்கும், 2, 4, 6, 8, 10 அப்படி இன்ஃபினிட்டியாக போயிட்டே இருக்கும். எல்லா ஈவன் நம்பருமே 2க்கு மல்டிபிள். அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன், மல்டிபிள்ஸ் ஆர் இன்ஃபைனைட். ஓகேங்களா, அதே மாதிரி மல்டிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு தி கிவன் நம்பர். மினிமம் மல்டிபிளே அந்த கிவன் நம்பர்லேருந்து தான் ஆரம்பிக்கும். ஓகேங்களா, மீதி எல்லாம் கிரேட்டர் தேனாக தான் இருக்கும். ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னால் என்னன்னு. ஃபேக்டரில் இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபேக்டர் என்னன்னு பார்த்துட்டோம். அதில் ஒரு 2 அல்லது 3 நம்பர், 3, 4, 5 எத்தனை நம்பர் தந்திருந்தாலும் காமனாக இருக்கக்கூடிய ஹையஸ்ட் ஃபேக்டர். ஓகேங்களா, அதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 10, 20, 30ன்னு இருக்குது. ஓகேங்களா, இந்த 3 நம்பரோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னன்னு கேட்பாங்க. இப்போ கேட்டாங்கன்னா இது ரெண்டு மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ 10ஓட ஃபேக்டர் எல்லாம் எழுதுங்க. முக்கியமாக எல்லாத்துக்குமே ப்ரைம் ஃபேக்டராக எழுதி பழகுங்க. ஓகேங்களா, இப்போ 2 ஒரு ஃபேக்டர், 5 ஒரு ஃபேக்டர், தென் 10. ஓகேங்களா,
அது நெக்ஸ்ட்டு வந்து 20, 2 ஒரு ஃபேக்டர், 5 ஒரு ஃபேக்டர், 10 ஒரு ஃபேக்டர், 20 ஒரு ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு வந்து 30, 2 ஒரு ஃபேக்டர், 2 ஆல் டிவைட் ஆகும் 30. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 ஆல் டிவைட் ஆகும், நெக்ஸ்ட்டு 10 ஆல் டிவைட் ஆகும், நெக்ஸ்ட்டு 15 ஆல் டிவைட் ஆகும், நெக்ஸ்ட்டு 30. ஓகேங்களா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இப்போ 2 3லேயுமே இருக்குது, ஓகே. 5ம் 3லேயுமே இருக்குது, ஓகே. 10ம் 3லேயுமே இருக்குது. என்ன வேணும்? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ 10. ஆன்சர் வந்து 10. பட் இப்படி நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா எக்ஸாமில் வந்து பெரிய நம்பர் தந்தாங்கன்னா டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் எல் மெத்தட்னு ஒன்று உண்டு. அது என்னென்னா 3 நம்பரை எழுதிருங்க, 10, 20, 30. இதில் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு காமனாக இதுக்கு 3ஐயும் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் என்ன? ஃபஸ்ட்டு எப்போவுமே ப்ரைம் நம்பராகவே எடுத்து பழகுங்க. ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் 2 ஆல் டிவைட் ஆகும். ஸோ 2 ஆல் டிவைட் ஆச்சுன்னா 5, 4, 5, 10, இது 10, இது 15, 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 5, 10, 15. இது காமன் நம்பர் இருக்குது, 5 இருக்குது. 1, 2, 3. ஸோ இதுக்கப்புறம் காமன் நம்பர் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? கொடுத்துருக்க நம்பரில் காமனாக இருக்கிற எவ்வளோ டிவைட் பண்ண முடியுமோ அந்த நம்பர் வரை டிவைட் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். 2 × 5 இதுதான் ஹெச்சிஎஃப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகேங்களா? இப்போ 2 நம்பர் தந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 50, 60. இதோட லீஸ்ட் காமன் மல்டிபிளும் எல் மெத்தட் இப்படி பண்ணோம்னா ரெண்டுக்கும் 2 ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 25, 30. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 ஆல் டிவைட் ஆகும். ஸோ 5, 6. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காமன் மல்டிபிள் எதுவுமே இல்லை. ஸோ என்ன பண்ணுவோம்னா ஹெச்சிஎஃப்னா நம்ம என்ன பண்ணோம்? 2 × 5, 10ஓடி நிப்பாட்டிட்டோம். இங்கே என்ன பண்ணுறோம்? 2 × 5 × 5 × 6. இதையும் கூட மல்டிப்ளை பண்ணும். ஓகேங்களா? இதுதான் எல்சிஎம். 2 × 5 10, 10 × 5 50, 50 × 6 is equal to 300. ஓகேங்களா? இதுதான் வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகே, இனி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா? நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் இது ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுருங்க. இப்போ ஹெச்சிஎஃப் இருக்குது, 2 or more numbers is 1, then the numbers are prime or co-prime. ஓகே, ஆல்ரெடி நான் கோப்ரைம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிள் வந்து காமன் ஃபேக்டர் இப்போ 5, 7 இந்த ரெண்டும் கோப்ரைம். ஏன்னா 5க்கும் 7க்கும் 1 தவிர வேறு எதுவும் காமன் ஃபேக்டர் இருக்காது. 1 தவிர இல்லைன்னா அதை கோப்ரைம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் 9, 11 இதுக்கும் பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான் காமன் ஃபேக்டர். இது கோப்ரைம் அல்லது ப்ரைம் நம்பராக இருக்கணும். ஹெச்சிஎஃப் இப்போ எக்ஸாம்பிள் வந்து 5, 11 இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர். இதுக்கும் காமன் ஃபேக்டர் 1 தான் இருக்கணும். இப்போ ஹெச்சிஎஃப் வந்து 2 அல்லது அதிக நம்பருக்கு வந்து 1 இருந்துச்சுன்னா அது என்னென்னா ஒன்று ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கும் அந்த எல்லா நம்பரும், இல்லைனா கோ ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கும். ஓகேங்களா? கோ ப்ரைம் நம்பர்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். கோ ப்ரைம் நம்பர்ஸ்னால் அது ப்ரைமாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. 2 நம்பரும் இப்போ 9 பார்த்தீங்கன்னா இதில் 9ஓ 11ஓ வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இது வந்து 9 and 11 வந்து இதில் 9 வந்து ப்ரைம் நம்பர்ஸ் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து இன்னொரு ஃபார்முலா இருக்குது, இது ஞாபகம் வச்சுருங்க. இப்போ 2 நம்பர் இருக்குது, 5, 10. 2 நம்பரோட ஹெச்சிஎஃப் எல்சிஎம் உங்களுக்கு தந்திருக்காங்க. நீங்கள் அதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் நம்பர் அண்ட் செகண்ட் நம்பர் 5 × 10. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுடுங்க. இது நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி வந்துச்சுங்கிறது நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லித்தருவேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது போகலாமா? ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு சம். ஓகேங்களா? ஃபைண்ட் தி ஹெச்சிஎஃப் ஆஃப் 153, 117 and 405 இஸ். ஓகே, இதுக்கு என்ன நம்ம எல் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோமா? அதுதான் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 153, 117, 405
எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர்லேருந்து எப்போவுமே போங்க. இது ஆடு, ஸோ 2 இருக்காது. ஸோ அடுத்து 3ஆல் டிவைட் ஆகுமா, நம்மளுக்கு 3 டிவிசிபிலிட்டி ஃபார்முலா தெரியும். இதை ஆட் பண்ணால் 9 வருது, இது 9 வருது. ஸோ ஃபஸ்ட்டு 3ஆல் டிவைட் ஆகும். 3ஆல் இது பண்ணிங்கன்னா 51, இது வந்து 39, இது 135. நெக்ஸ்ட் இது 3ஆல் டிவைட் ஆகுமா, 6, 3 9 டிவைட் ஆகும். இதை ஆட் பண்ணோன்னா 9. ஸோ நெக்ஸ்ட்டும் 3ஆல் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் 17, 13, 45. ஓகே, இதுக்கு காமன் ஃபேக்டர் ஏதாவது இருக்குமா? இல்லை, எதுவுமே கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து 3 × 3 = 9. ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டே இதுக்கு 9 போடலாம். பட் வந்து இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இப்போ தான் பண்ணுறீங்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பரில் சின்னலேருந்து ஆரம்பிங்க. 2, 3, 5, 7 அப்படின்னா தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த நம்பரையும் மிஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட்டு இது எல்சிஎம். எல்சிஎம் ஆஃப் 28, 60, 120, 135. ஓகே, இதையும் பா மெத்தடில் சால்வ் பண்ணலாமா? ஓகே, 28, 60, 120, 135. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது எல்லாத்துக்கும் காமன் ஃபேக்டர் எதாவது இருக்கான்னு பாருங்கள். இது 28 12 ஆகும், இது 12 ஆகும், இது 12 ஆகும். பட் இது ஆட் நம்பர், ஸோ 12 ஆகாது. நெக்ஸ்ட்டு 3ஆல் இது ஆகாது, ஸோ 3யும் கிடையாது. 5, 7. ஸோ எல்சிஎம்மில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு வந்து டிவைடே ஆகட்டாலும் கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் இல்லாட்டாலும் எந்த நம்பர்ஸ் அதிகமான நம்பர்ஸுக்கு எது டிவிசிபிள் ஆகுதோ அந்த நம்பரை ஃபஸ்ட் எடுங்க. ஸோ 2 எடுத்தோன்னா 14, நெக்ஸ்ட்டு 30, நெக்ஸ்ட்டு 60, நெக்ஸ்ட் இது டிவைட் ஆகாது, ஸோ 135 அப்படியே போட்டுருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுவும் 2ஆல் டிவைட் ஆகும், இதுவும் 2, இதுவும் 2. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டும் 2ஆல் போடுங்க. 7, 15, 30, 135. நெக்ஸ்ட்டு 3 பார்ப்போம். 3 இதுக்கு டிவிசிபிள் ஆகும், இது டிவிசிபிள் ஆகும், இது 8, 9. ஸோ இது 3ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ 7, 5. டிவிசிபிள் ஆகாத நம்பரை அப்படியே கீழே போட்டுறணும். ஓகேங்களா? மாற்றி தப்பாக இது பண்ணிடாதுங்க. நெக்ஸ்ட்டு 10, 4, 5, 45. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதிகமாக டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர் இது 5, 10. ஸோ 5. ஸோ இது போட்டோன்னா 7, 1, 2, 9. இனிமேல் எந்த நம்பருக்கும் காமன் டிவைசர் எதுவுமே இல்லை. 7, 1, 2, 9. கரெக்டுங்களா? ஸோ ஆன்சர் என்னன்னா 2 × 2 × 3 × 5 × 7 × 2 × 9. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7560. ஓகேங்களா? இதுதான் எல்சிஎம். எல்சிஎம் எப்போவுமே கொடுத்துருக்க நம்பரை விட பெருசாக இருக்கும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா? அதை நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த மாடல்லையும் கொஸ்டின் கேட்பாங்க. ஹெச்சிஎஃப் ஆஃப் 2^3, 3^4, 2^5, 3^2. ஓகேங்களா? இது எல் மெத்தட்லேயும் பண்ணலாம், இல்லைனா வந்து இன்னொரு மெத்தட் நான் ஈஸியான ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு எல் மெத்தடில் பண்ணிடுவோம். ஓகேங்களா? 2³ × 3^4 ஒரு டேர்ம். நெக்ஸ்ட்டு 2^5 × 3². ஹெச்சிஎஃப்க்கு என்ன பண்ணணும், காமனாக இருக்க நம்பர் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது. ஸோ இதில் 2³ இருக்குது. ஸோ 2³. ஓகேங்களா? மினிமமாக என்ன நம்பர் இருக்கோ அதை எடுக்கணும். எடுத்தோன்னா பேலன்ஸ் என்ன வரும், 3^4. இப்போ ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது 2³ போயிடுச்சுன்னா 2² × 3². கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு இதில் என்ன காமனாக இருக்குது, 3 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஓகே, மினிமமாக இது இருக்குது 3². ஏன்னா மினிமம் நம்பர் தான் கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ 3² எடுத்திங்கன்னா நெக்ஸ்ட்டு 3² இதில் இருக்கும், 2² இருக்கும். இனி காமனாக ஏதாவது நம்பர் இருக்கா? இல்லை. இதுக்கும் 3²க்கும் 2²க்கும் காமனாக எதுவும் கிடையாது. ஸோ நம்மளோட ஹெச்சிஎஃப் என்ன, 2³ × 3². இதுதான் ஹெச்சிஎஃப். ஓகேங்களா? இதை இப்படியும் பண்ணலாம், இல்லைனா ஷார்ட்கட்டில் நம்மளுக்கு 2 நம்பர் தந்துட்டாங்க. ஓகேங்களா?
2 power 3 2 cube into 3 power 4 ஒரு நம்பர் 2 power 5 into 3 square இன்னொரு நம்பர் ஓகேங்களா இப்படி நம்பர் தந்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க HCF இருந்தால் இப்போ காமனா என்ன இருக்குன்னு பாருங்க பேஸ்ல 2 காமனா இருக்கு இங்கேயும் காமனா இருக்கு ஸோ அடுத்து பவரில் எது கம்மியாக இருக்கோ அந்த நம்பரை எடுக்கணும் ஓகேங்களா எனக்கு கம்மியாக இருக்கிறது எக்ஸாம்பிள் 2 கியூப் தான் கம்மியாக இருக்குது ஏன் கம்மியாக இருக்கிறத எடுக்கிறோன்னா ஃபேக்டர் வந்து எப்போவுமே கிவன் நம்பரோட கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் என்ன படிச்சிருக்கோம் ஃபேக்டர் வந்து ஈக்குவல் டு அல்லது கம்மியாக இருக்கும் அடுத்து இப்போ இந்த 2 கியூப் எடுத்தோம்னா இதால் டிவைட் ஆகும் இதே 2 power 5 நம்ம இப்போ எடுத்தோன்னு வச்சுருங்க ஹையஸ்ட் இதுக்கு டிவைட் ஆகாது கரெக்டுங்களா இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் படிச்சிருப்பீங்க 2 power 5 2 கியூபால் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும் ரிமைண்டர் வராமல் இதே 2 கியூபை 2 power 5 டிவைட் பண்ண முடியுமா முடியாது ரிமைண்டர் வரும் கரெக்டுங்களா ஏன்னா இது ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் இது சின்ன நம்பர் ஸோ நம்மளுக்கு என்ன வேணும் கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் வேணும் ஸோ 2 கியூப் டிவைட் பண்ணும் நெக்ஸ்ட்டு அடுத்து 3 காமன் பேஸ் அதில் ஸ்மாலஸ்ட் 3 ஸ்கொயர் ஓகேங்களா இதுதான் HCF ஸோ என்ன பண்ணுறோம் காமனாக பேஸ் இருக்கக்கூடிய டேர்ம்ஸை எடுக்கிறோம் எடுத்துகிட்டு பவரில் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் பவர் எதுவோ அதை போடுறோம் ஓகேங்களா 2 கியூப் அதேமாதிரி அடுத்து 3 ஸ்கொயர் 2 கியூப் இன்ட்டு 3 ஸ்கொயர் இது ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் எல்சிஎம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் தி எல்சிஎம் ஆஃப் 2 power 4 இன்ட்டு 3 கியூப் 2 power 5 இன்ட்டு 3 ஸ்கொயர் அண்ட் 2 power 5 இன்ட்டு 3 power 6 இதுவுமே நம்ம எல் மெத்தடில் சால்வ் பண்ணலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஷார்ட்கட் சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா 2 power 4 இன்ட்டு 3 கியூப் கமா 2 power 5 இன்ட்டு 3 ஸ்கொயர் கமா 2 power 5 இன்ட்டு 3 power 6 ஓகேங்களா ஃபஸ்ட்டு காமனாக என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு 2 இருக்குது கரெக்டுங்களா 2 பேஸ் இருக்குது எல்லாத்துக்கும் ஸோ மினிமம் குறைஞ்ச நம்பரை எடுப்போம் 2 power 4 எடுத்தோம்னா இது 3 power 3 வரும் இதில் 2 power 4 போச்சுன்னா ஒரு 2 பேலன்ஸ் இருக்கும் இன்ட்டு 3 ஸ்கொயர் இதில் 2 power 4 போச்சுன்னா இதுலேயும் ஒரு 2 பேலன்ஸ் இருக்கும் ஸோ 2 இன்ட்டு 3 power 6 நெக்ஸ்ட்டு காமனாக என்ன இருக்குது 3 இருக்குது கரெக்டுங்களா ஸோ மினிமம் குறைஞ்சது 3 ஸ்கொயர் எடுத்தோம்னா 3 power 1 இன்ட்டு இது 2 கமா சாரி இதில் 2 இன்ட்டு 3 power 4 கரெக்டுங்களா 3 ஸ்கொயர் அது மைனஸ் பண்ணி 3 power 4 நெக்ஸ்ட்டு ஒரு டேர்ம் 3 இருக்குது இன்னொன்று 2 இன்னும் 2 இன்ட்டு 3 power 4 இதில் காமன் டேர்ம் இதெல்லாம் இருக்குது இப்போ இது பண்ணோன்னா 2 பண்ணோன்னா இது 3 இந்த டேர்ம் 1 ஆயிரும் நெக்ஸ்ட்டு இது 2 போயிடும் 3 power 4 நெக்ஸ்ட்டு காமன் 3 இருக்குது 1 3 கியூப் ஓகே இந்த மூணுக்கும் இனி காமன் டேர்ம் எதுவுமே இல்லை ஓகேங்களா ஸோ ஆன்சர் என்ன எல்சிஎம் நம்ம முன்னாடி பண்ணியிருக்கோம் 2 power 4 இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 கியூப் ஆன்சர் என்ன 2 power இது ஒன்று 2ல் இருக்குது இது ஒன்று 2ல் இருக்குது ஸோ 2 power 5 இன்ட்டு 3 ஸ்கொயர் 3 கியூப் ஸோ 3 power 6 இதுதான் எல்சிஎம் ஓகேங்களா நம்ம முன்னாடி ஹெச்சிஎஃப்க்கு பார்த்த மாதிரி 2 power 5 இன்ட்டு 3 power 6 தான் எல்சிஎம் இதுக்கு என்ன பண்ணலான்னா இப்போ நம்ம இப்படிலாம் பண்ண வேண்டாம் எல் மெத்தடு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இப்படி எல் மெத்தடில் பண்ணுங்கள் இல்லைன்னா இன்னொரு இதுக்கும் ஷார்ட்கட் இருக்குது 2 power 4 இன்ட்டு 3 power 3 2 power 5 இன்ட்டு 3 ஸ்கொயர் 2 power 5 இன்ட்டு 3 power 6 ஓகேங்களா இதில் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு காமனாக இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் என்னெல்லாம்னு பாருங்கள் பேஸு 2 இருக்குது மூணுலேயுமே 2 இருக்குது ஓகேங்களா அதோட ஹையஸ்ட் பவர் 2 power 5 அது ஃபஸ்ட் டேர்ம் 2 power 5 இன்ட்டு அடுத்து 3 காமனாக இருக்குது அதோட ஹையஸ்ட் 3 power 6 இதுதான் எல்சிஎம் ஓகேங்களா ஏன் ஹையஸ்ட் எடுக்கிறோன்னா
எப்படி அதில் வந்து நம்ம வந்து காமனாக எந்த ஃபேக்டரும் இல்லைன்னா அப்போவே நிப்பாட்டிடுவோம் ஓகேங்களா ஹெச்சிஎஃப்ல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லோவஸ்ட்டில் நின்றோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்டெப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2^4 தான் லோவஸ்ட்டு ஓகேங்களா. அடுத்து 3ல் 2 தான் வந்து லோவஸ்ட். ஸோ இதோட நிப்பாட்டிட்டோம்னா நம்மளோட ஹெச்சிஎஃப் வந்துடும். நம்ம எல்சிஎம்மில் என்ன பண்ணுறோம், அதுக்கப்புறம் என்னென்ன நம்பர்லாம் 2 நம்பருக்கு காமனாக இருக்குன்னு பார்க்குறோம். கடைசியாக 3 நம்பருக்குமே காமனாக எந்த டேர்ம் வரத போது தான் நிப்பாட்டுறோம். நிப்பாட்டிட்டு எல்லா டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். கரெக்டுங்களா. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் எடுக்கிறோம் 2^5 × 3^6. ஓகேவா. நெக்ஸ்ட் சம் போகலாமா. நெக்ஸ்ட் சம் இது பார்த்தீங்கன்னா இது போன மெத்தட் படியே நம்ம எல் மெத்தட் படி ஃபஸ்ட்டு பண்ணுவோம். பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. என்ன எல் மெத்தடில் 2³ × 9² × 13. செகண்ட் டேர்ம் வந்து 2² × 13² × 19. நெக்ஸ்ட் டேர்ம் வந்து 9³ × 13² × 19². ஓகே, ஃபஸ்ட்டு 2 எல்லாத்துலேயும் காமனாக இருக்கா, இல்லை. இதில் இருக்குது, இதில் இருக்குது, பட் இதில் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் 9 பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது, இதில் இல்லை, இதில் இருக்குது. ஓகே, 13 பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது, இதில் இருக்குது, இதில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 13 எடுப்போம் ஓகேங்களா. 3க்கும் காமனாக இருக்கக்கூடிய டைம் தான் ஃபஸ்ட் எடுக்கணும் எல்சிஎம்மில் எப்போவுமே. 13 எடுத்திங்கன்னா என்ன வரும், 2³ × 9². இதில் 2² × 13 × 19. இதில் 9³ × 13 × 19². ஓகே, ஃபஸ்ட்டு முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து 3க்கும் காமனான டேர்ம் எதுவுமே இல்லை. ஸோ 2 இதுக்கு ஏதாவது காமனாக இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது. ஸோ 2² எடுக்கிறோம். எடுத்தால் இது 2 × 9² ஆயிரும். இது 13 × 19. இதில் எதுவுமே காமனாக இல்லை. ஸோ நம்ம டைரெக்டாக எழுதிடலாம் 9³ × 13 × 192. ஓகேங்களா. 192ல் 19², சாரி 19². நெக்ஸ்ட்டு காமனாக பார்த்தீங்கன்னா இதுக்கு 9 இருக்குது, இதுலேயும் 9 இருக்குது இந்த டேர்மில். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 9² எடுக்கிறோம். 2 9² பேஸ் 2. இது 13 × 9 19. இதில் வேறு எதுவும் இதில் 9 போச்சுன்னா 9 × 13 × 19². ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு காமனாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இதில் 13 இருக்குது, இதுலேயும் 13 இருக்குது. ஸோ 13 எடுக்கிறோம். எடுத்தோம்னா 2, இது 19, இது 9 × 19². நெக்ஸ்ட்டு காமன் என்ன இருக்குது, 19 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம 19 எடுக்கிறோம். 19 எடுத்தோம்னா பேலன்ஸ் வந்து 2, 1, 9 கடைசியாக. இதுக்கு எதுவும் காமன் ஃபேக்டர் எதுவுமே இல்லை. ஸோ நம்மளோட எல்சிஎம் என்ன, 13 × 2² × 9² × 13 × 19 × 2 × 9. ஓகேங்களா. இதை நம்ம இப்போ பவரில் எழுதுறோம்னா 13 எத்தனை இருக்குது, 2 இருக்குது. ஸோ 13². 2 எத்தனை இருக்குது, 3 இருக்குது. 2³ × 9, 9² 9³ × 13. 19 வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 19 இருக்குது. தென் சாரி இதுலேயே ஒரு 19 வரும். 19ஆல் நம்ம டிவைட் பண்ணோன்னா 9 × 19 வரும். ஓகேங்களா, நான் அதை எழுத மாட்டேன், சாரி. 19 பார்த்தீங்கன்னா 19². ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். 13², 2³ × 2³ × 9³ × 19². ஓகேங்களா. இதை நம்ம எப்படி முன்னாடி பண்ண ஷார்ட்கட் மாதிரி பண்ணோன்னா இதில் ஃபஸ்ட்டு 2 ஓகேங்களா காமனாக இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன எடுத்திருக்கோம், 2. 2ல்
பேஸ் 2. ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கு? 2 கியூப், இதில் 2 ஸ்கொயரு, இதில் 2 டேர்மே இல்லை. ஸோ ஹையஸ்ட் வந்து 2 கியூப் இன்டு நெக்ஸ்ட் டேர்ம் 9. 9 பவர் ஸ்கொயர் இருக்கு. நெக்ஸ்ட் டேர்மில் வந்து 9 டேர்மே இல்லை. நெக்ஸ்ட் 9 கியூப். ஸோ பேஸ் 9, ஹையஸ்ட் டேர்ம் என்ன? 9 பவர் 3 இன்டு நெக்ஸ்ட் வந்து 13. 13 பார்த்தீங்கன்னா 13 இதில் இருக்குது, இதில் 13 ஸ்கொயர், இதுலேயும் 13 ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ இன்ட்டு 13 மேக்ஸிமம் 2. நெக்ஸ்ட் டேர்ம் வந்து 19. 19 இதில் ஃபஸ்ட் டேர்மில் 19 இல்லை, செகண்ட் டேர்மில் ஒரு 19 இருக்குது, இது 19 ஸ்கொயர். ஸோ இன்ட்டு 19 பவர் ஸ்கொயர். ஓகேங்களா? இதுதான் இப்படியும் வந்திருக்கும். இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் இருக்குது. ஹெச்சிஎஃப் என்னன்னு நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். ஹெச்சிஎஃப் என்ன வரும்னு நம்மளுக்கு ஃபஸ்ட் லைன்னே தெரிஞ்சிருக்கும். 3க்கும் காமனாக எந்த ஃபேக்டருமே இல்லை. ஸோ ஹெச்சிஎஃப் 1. ஓகேங்களா? இந்த சம்முக்கு ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா 1 பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் டைப்பு இது பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பரில் உங்களுக்கு தந்திருப்பாங்க. எல்சிஎம் ஆஃப் 1.2 and 2.7. இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து இன்டிஜராக மாற்றிடணும். இப்போ 1.2 இன்ட்டு 10 போட்டோம்னா 12. ஓகேங்களா? 2.7 இன்ட்டு 10 போட்டோம்னா என்ன? 27. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 12, 27. இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 3, 2ஆல் டிவைட் ஆகாது. ஸோ 3. ஃபஸ்ட்டு 4, 9. இதுக்கு காமன் ஃபேக்டர் ஏதாவது இருக்கா? இல்லை. ஸோ 3 இன்ட்டு 4 இன்ட்டு 9. 3 இன்ட்டு 4 வந்து 12. 12 இன்ட்டு 9 108. 108. இதை கண்டுபிடிச்சிக்கிட்டு எந்த நம்பரை காமன் நம்பரால் நம்ம ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோமோ அதை கொண்டு டிவைட் பண்ணிடணும். ஓகேங்களா? டிவைடட் பை 10. ஆன்சர் வந்து 10.8. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? இது ஹெச்சிஎஃப் ஆஃப் கேட்டிருக்காங்க. ஹெச்சிஎஃப் ஆஃப் 0.006, 0.0006, 0.06, 0.6 and 6. இதுவுமே ஃபஸ்ட்டு நம்ம இன்டிஜராக மாற்றணும். இன்டிஜராக மாற்றணும்னா என்ன பண்ணோம்? ஒரு காமன் நம்பர் கொண்டு மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும். இப்போ 0.0006 இன்டிஜராக மாற்றினா என்ன பண்ணணும்? இன்ட்டு 10,000 மல்டிப்ளை பண்ணால் 6 ஆகும். கரெக்டுங்களா? ஸோ எல்லா நம்பரையும் 10,000 மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இது 6 ஆகும் ஃபஸ்ட் டேர்மு. செகண்ட் டேர்ம் என்ன ஆகும்? 60 ஆகும். தேர்ட் டேர்ம் என்ன ஆகும்? 600. நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்துடுங்க. ஓகேங்களா? 600 ஆகும். ஃபோர்த் டேர்ம் என்ன ஆகும்? 6000 ஆகும். ஃபிஃப்த் டேர்ம் என்ன ஆகும்? 60,000 ஆகும். 10,000 மல்டிப்ளை பண்ணால் இப்போ எல்லாமே இன்டிஜர்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். எல்லாமே 6ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது 1, இது 10, இது 100, இது வந்து பார்த்திங்கன்னா 1000, இது 10,000. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் காமன் ஃபேக்டர் எல்லாத்துக்கும் இருக்கா? இல்லை. ஸோ இந்த 1 இருக்கிறதுனால இதோடய முடிஞ்சுது. ஸோ ஆன்சர் வந்து 6 டிவைடட் பை எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணோம்? 10,000. ஸோ என்ன வரும்? 0.0006. ஆன்சர் ஹெச்சிஎஃப் இஸ். ஓகேங்களா? அவ்வளோதான். எப்போவுமே ஃபஸ்ட்டு இன்டிஜராக மாற்றிக்கிட்டு நெக்ஸ்ட்டு இது பண்ணுவோம். ஓகே. நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் டைப்பு இப்படி ஃப்ராக்ஷனில் தந்துருப்பாங்க. தந்துட்டு அதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? 1/2. இப்போ ஃப்ராக்ஷனில் தந்தாலே அதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா? என்ன ஞாபகம் வச்சுருங்க? ஹெச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர். நியூமரேட்டர்னா மேலே இருக்கக்கூடிய நம்பர். இப்போ 1/2ல் 1, 3, 5, 7. ஓகேங்களா? டிவைடட் பை எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர். இதை ஞாபகம் வச்சுடுங்க. இப்போ ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா, இதே எல்சிஎம் கேட்டாங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக வரும். என்ன கேட்குறாங்களோ அது மேலே உள்ள நம்பர்ஸுக்கு கண்டுபிடிக்கணும் நியூமரேட்டருக்கு. ஓகேங்களா? இப்போ எல்சிஎம்னா என்ன பண்ணுன்னா எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் பை ஹெச்சிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர். ஓகேங்களா? இவ்வளோதான். ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா?
ஒரு நிமிஷம் இதை எரேஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணும். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நியூமரேட்டர் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். நியூமரேட்டர் வந்து 1 3 5 7 இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். டினாமினேட்டர் வந்து 2 4 6 8 இதுக்கு LCM கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இதில் வரக்கூடிய ஆன்சர் தான் நம்மளுக்கு வந்து HCF. ஸோ 1 3 5 7 HCF பார்த்திங்கன்னா 1 3 ஏதாவது காமன் நம்பர் இருக்கா, ஃபேக்டர் இருக்கா? இதுக்கு பார்த்தோன்னே தெரியும் எதுவுமே காமன் ஃபேக்டர் இல்லை, ஏன்னா எல்லாமே வந்து ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ HCF வந்து 1. ஸோ கீழே உள்ளதுக்கு நம்ம LCM கண்டுபிடிக்கணும். எல் மெத்தட் படி 2 4 6 8 2 1 2 3 4 next 2 1 1 3 2 எனி காமனாக ரெண்டு நம்பர் ஏதோ ரெண்டு நம்பருக்கு இருக்கிறதா? இல்லை. ஸோ ஆன்சர் என்ன, LCM வந்து 2 into 2 into 2 into 3. ஸோ ஆன்சர்ஸ் டு 1/24. ஓகேங்களா, இதுதான் HCF. நெக்ஸ்ட் சம் போகலாமா? இப்போ LCM ஆஃப் 1/7 2/5 3/5. LCMனா என்ன பண்ண, நியூமரேட்டருக்கு LCM கண்டுபிடிக்கணும். எதுக்கெல்லாம் LCM ஆஃப் 1 2 3, HCF ஆஃப் டினாமினேட்டர் 7 5 5. HCF நம்ம இங்கே பார்த்தோன்னே தெரிஞ்சலாம், மூணுக்கும் காமனாக எதுவுமே இல்லை. ஸோ HCF வந்து 1. LCMமும் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக எதுவுமே இல்லை. காமனாக எதுவுமே இல்லைன்னா என்ன வரும், 2 into 3 is equal to 6. ஓகேங்களா, ஆன்சர் வந்து 6. நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் LCM and HCF of two numbers is 66 and 11 respectively. If one of the number is 33, then find the other number. ஓகே, இதுக்கு தான் நான் ஒரு ஃபார்முலா உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். LCM into HCF is equal to number 1 into number 2. கரெக்டுங்களா? நான் ஒரு ஃபார்முலா படிக்க சொல்லியிருந்தேன்ல, அது இந்த ஃபார்முலா தான். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, LCM and HCF of two numbers. இப்போ 66 into 11 is equal to respectively. If one of the number is 33, n1 33ன்னு வச்சுருங்க. ஃபைண்ட் தி அதர் நம்பர் கேட்டிருக்காங்க. இன்ட்டு n2 என்ன பண்ணு, இது இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க டிவிசிபிளில் வரும். ஸோ 66 into 11/33 இது கேன்சல் பண்ணோன்னா 2 n2 is equal to 22. ஒரு நம்பர் 33, இன்னொரு நம்பர் 22. இது ஏன் இப்படி வருதுங்கிறது நம்ம இப்போ LCM HCF இந்த ரெண்டு நம்பருக்கு கண்டுபிடிச்சா இந்த ஃபார்முலா வந்து ரெண்டு நம்பருக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா, இப்போ HCF அண்ட் LCM ஆஃப் 2 நம்பர்ஸ். இப்போ 3 நம்பர்ஸ்னால் இது அப்ளிகபிள் ஆகாது. ஓகேங்களா, இந்த ஃபார்முலா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம LCM இப்போ கண்டுபிடிக்கணும்னு வச்சுருங்க. 33 22 LCM HCF கண்டுபிடிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காமன் HCF கண்டுபிடிக்கணும். என்ன, இந்த ரெண்டுக்கும் காமனாக ஏதாவது ஃபேக்டர் இருக்கா? 11ஆல் ரெண்டும் டிவிசிபிள் ஆகும். ஸோ 3, 2 கரெக்டுங்களா? இதில் HCF என்ன, HCF வந்து ஆட்டோமேட்டிக்காக 11. LCM என்ன, 11 into 3 into 2 கரெக்டுங்களா? இப்போ நம்ம HCF LCM மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். 11 into 3 ஃபஸ்ட் நம்பர் வந்துடுதா, 33 ஃபஸ்ட் நம்பர். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 11 இருக்குது, இதில் ஒரு 2 இருக்குது. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 22 வந்துடுதா? நல்லா லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள். இது ரெண்டு நம்பருக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். 3 நம்பர் இருந்தால் அப்ளிகபிள் ஆகாது. அது ஏனே அப்புறம் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போது ஒரு நம்பர் இந்த ரெண்டால் மல்டிப்ளை பண்ணால் வந்துடுது, இன்னொரு நம்பர் இந்த ரெண்டு நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் வந்துடுது. கரெக்டுங்களா? ஸோ HCF into LCM is equal to number 1 into number 2. ஓகேங்களா, இதில் இருந்தால் இந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா,
next sum போலாமா? Okay. The product of two numbers is 720 and their HCF is 4. What is the LCM? What is the LCM of these numbers? Okay. Product of two numbers 720 is equal to HCF வந்து 4 ன்ட்டாங்க into LCM. அதே ஃபார்முலா தான். ஓகேங்களா? 720 divided by 4 போட்டிங்கன்னா 1, 32 வந்து 8, 180. So LCM is equal to 180. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே. தி ரேஷியோ ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 5:4 and their HCF is 4. What is the LCM? ஓகே. இந்த மாதிரி ரேஷியோ தந்தாங்கன்னா அது ரொம்ப ஈஸியான சம் தான். ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நம்பர் வந்து 5x, ஏன்னா அந்த காமன் நம்பர் வந்து ரேஷியோவில் எப்போவுமே கேன்சல் ஆயிரும். இன்னொரு நம்பர் வந்து 4x. அந்த காமன் நம்பர் ரெண்டுக்கும் இருக்கும், கரெக்டுங்களா? 4xலையும் இருக்கும், 5xல எந்த எக்ஸு. ஹெச்எஃப்னா என்ன, ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஹையஸ்ட் ஃபேக்டர். ஓகேங்களா? அதுதானே இந்த எக்ஸாக இருக்கும். லாஜிக்காக யோசித்து பாருங்கள், இந்த 4 தானே இதில் வரும். அப்போ ஒரு நம்பர் வந்து 5 into 4, இன்னொரு நம்பர் 4 into 4, கரெக்டுங்களா? இதுதான் அந்த நம்பர். ஸோ ஹெச்எஃப் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஹெச்எஃப் வந்து 4ன்னு இருக்காங்க. அப்போ எல்சிஎம் வந்து என்ன வரும், இப்போ நம்ம இந்த 20, ஒரு நம்பர் 20 into 4, இன்னொரு நம்பர் 16, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம். ஓகே, ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறது பாருங்க 2, 10, நெக்ஸ்ட் 8, இது 2ஆல் டிவிசிபிள் ஆகும், 2, 5, 4, நெக்ஸ்ட் எதுவும் காமனாக இல்லை. ஸோ 2 into 2 4, 4 into 5 into 4, கரெக்டுங்களா? இதுதான் என்ன வரும், 20, 20 into 4 80 ஆன்சர். நீங்கள் நல்லா பாருங்கள், இதில் பார்த்தோன்னே என்ன, ஹெச்எஃப் 4, அந்த ரேஷியோ 5 into 4, கரெக்டுங்களா? இதுதானே ஆன்சர் இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த காமன் ஃபேக்டர் ஆல்ரெடி 4, அது வெளியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய எதுவுமே ஃபேக்டர் கிடையாது. எல்சிஎம்னா என்ன, அந்த ஃபஸ்ட்டு அந்த காமன் ஃபேக்டரை கண்டுபிடிச்சிட்டு கடைசியாக காமனாக எந்த ஃபேக்டர் இல்லாட்டாலும் அதை மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி சம்ஸுக்கு டைரெக்டாகவே நம்ம லாஜிக்காக யோசித்தோம்னா 4 into 5 into 4, கரெக்டுங்களா? இவ்வளோ தான். இல்லை எனக்கு அப்படி யோசிக்க முடியாதுன்னா இப்படி எழுதிருங்க. ஃபஸ்ட்டு 5x ஒரு நம்பர், இன்னொன்று 4x, இந்த எக்ஸ் கேன்சல் ஆகணும். ஓகேங்களா? அதுதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ ஒரு டேர்ம் வந்து 20, இன்னொரு டேர்ம் 60, தென் எல் மெத்தட் யூஸ் பண்ணி எல்சிஎம் கண்டுபிடிச்சிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், டூ நம்பர்ஸ் ஆர் இன் தி ரேஷியோ 2:3. ஓகே, தேர் ஹெச்எஃப் அண்ட் எல்சிஎம் ஆர் 21 and 126 ரெஸ்பெக்டிவ்லி. வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் ஆஃப் தீஸ் டூ நம்பர்ஸ்? ஓகே, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் ரேஷியோவில் இருக்குன்னா 2x 3x. ஓகேங்களா? இந்த எக்ஸ் வந்து காமனாக கேன்சல் ஆகிருக்கும். ரேஷியோ நம்ம இது பண்ணும்போது இந்த எக்ஸு கேன்சல் பண்ணிடுவோம். அந்த எக்ஸ் என்னவாக இருக்கும், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து 2 into 21, இன்னொரு டேர்ம் வந்து 3 into 21. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா 42, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 3 into 21 63. என்ன கேட்டிருக்காங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ நம்பர்ஸ். ஆன்சர் 21. இது நீங்கள் இது பார்த்தோன்னே ஆன்சர் எழுதிடலாம், இதெல்லாம் எழுதவே வேண்டாம். டிஃப்ரென்ஸ் என்ன, 1 2க்கும் ஹெச்சிஎஃப் தான். இப்போ டிஃப்ரென்ஸ் 2ஆக இருந்ததுன்னா 2 into, இப்போ எக்ஸாம்பிள் வச்சுருக்கோம், தி நம்பர் இந்த ரேஷியோ 2:5 இருக்குன்னு வச்சுருங்க. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 3 into 21 ஹெச்சிஎஃப். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம். ஓகே, இந்த சம் சால்வ் பண்ணலாமா? தி ரேஷியோ ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 5:4 and the LCM is 80. What is the HCF? Okay, அப்போ நம்பர்ஸ் என்ன, 5x 4x. ஓகேங்களா? இதுக்கு LCM நம்மளுக்கு தந்திருக்காங்க. நம்ம இப்போ பண்ணோம்னா 5x, 4x என்ன வரும், ஃபஸ்ட்டு x காமனாக இருக்குது. ஸோ 5, 4 என்ன சொல்லியிருக்காங்க, x into 5 into 4 தான் LCM, கரெக்டுங்களா? is equal to 18 நம்மளுக்கு தந்துட்டாங்க. ஸோ x into 5 into 4 20 is equal to 80. ஸோ x is equal to 80 by 20.
is equal to 4. x is equal to 4. இதுதான் HCF. ஏன்னா இந்த எப்பவுமே ரேஷியோல இந்த x வந்து HCF காமனா இருக்கக்கூடியது HCF கரெக்ட்டுங்களா? So x is equal to 4, HCF is equal to 4. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, இதோட இந்த பார்ட் ஒன்று முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இதை பார்த்து முடிச்சிடுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். ஓகேங்களா? பாய்.